வர வாழ்க்கையே வெறுத்து போய் கிடக்குது மக்களே. ஏன்டா அது வாழ்கிறோம்? இந்த வயநாட்டுக்கு வந்து அந்த நிலச்சரிவில் நம்மளும் இருந்துருக்கூடாதான்றதுலாம் சில நேரங்களில் தோணுது மக்களே. ஏன்னா என்ன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு, என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்ற மாதிரி இருக்குது சில நேரங்களில் நினச்சா. அதில் பரவாயில்ல மக்களே, கடவுளை கொடுத்து இந்த ஜீவனை நம்ம இனி எவ்வளோ நாளைக்கு நம்ம உடல் இருக்குமோ அத்தனை மட்டும் அதை பாதுகாத்து வச்சுக்கணும். சரி, அது போட்டும் மக்களே. அதாவது எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன ஜாதி, என்ன மதம், என்ன வேர்வு, எவன் பணக்காரன் எவன் ஏழை, எல்லாம் மண்ணுக்குள்ளே தான். பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே அதில் எவன் பணக்காரன் இருந்திருப்பான், எத்தனை பேர் ஏழைங்க இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் நடுத்தரமாக எல்லாம் இருந்திருப்பாங்க, அதுக்கும் கீழே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. இந்த இதிலெல்லாம் மண் போட்டு பதிச்சதில் ஜாதி ஜாதி வேறு பிரித்தா மண் போட்டு அவங்களை முடிச்சு இதுக்கு மேலே நம்ம ஜனங்க எத்தனை பேர் ஜாதிங்களை மதங்க பார்க்காம ஓடி போய் எல்லாம் உதவி செய்கிறாங்க. இன்னும் ஜாதியை கட்டிட்டு அழுகிறீங்களே மக்களே. அது மாத்திரம் இல்லை, ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டான். அவன் ஒரு ஆம்பளையே ஒரு ஆண் மகனை தானே அவள் லவ் பண்ணான். ஆண் மகன் என்ன இருந்தால் அவனுக்கு என்ன, அவர் ஒரு ஆண் மகனை லவ் பண்ணான். அவன் என்ன ஜாதி, மனுஷ ஜாதி தானே, ஒரு மிருக ஜாதியாக லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளை. அதுக்கு அந்த பிள்ளைய ஓட வெட்டி, அந்த பையனை ஓட வெட்டி, என்ன அவங்களுக்கு கிடைக்கிது? ஜாதி 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 சாவரிக்க ஜாதியை கட்டிக்கிட்டு. பார்த்தீங்களா? மண்ணுக்குள்ளே போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தன் தாயும் தன் தங்கச்சி பார்க்க வந்து துபாயிலேருந்து வந்த ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 மாடி கட்டடம். இப்படி அநேகத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களே. என்ன வாழ்க்கை, என்ன உலகம். இதை விட்டுட்டு ஜாதி என்னடா மதம் என்னடா, ஒரு மிருகத்துக்கு ஜாதிகள் தனியாக இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளோதான். அதுக்கோசரம் அந்த அநியாயமாக அந்த பிஞ்சு குழந்தைகளை வெட்டி கொன்று அது இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கெல்லாம் சும்மா விட்றாங்க கவர்மெண்ட்டு, தூக்கில் கொண்டு போடுறாங்கல்ல, போகிறவங்க வர்றவங்களாம் உங்களை காரி துப்புறாங்கள பெற்றவங்கள. எதுக்கு இந்த அட்டூழியம் பண்ணுறீங்க நீங்கள்லாம்? சொல்லுங்கள். பிஞ்சு குழந்தைங்கள வாழ விடாமே கொண்டு போட்டிங்களாயா?